கிருத்திகா ஒரு சன்னலின் பக்கம் நின்று குளிர்ச்சியான காலையை ரசித்துக் கொண்டிருந்தாள். வெளியே நீலவானத்தில் திடீரென மேகங்கள் மிதக்க அவளது மனதிற்குள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கலந்து வந்தன. நள்ளிரவு வரை மழை கொட்டும் என்று செய்தியில் அறிவித்திருந்ததால், இன்றாவது மழை பொழியுமா என்ற ஏக்கம் மனதை கொள்ளை கொண்டது. அந்த வேளையில் சமையலறையில் இருந்த தாயின் குரல் அவளை சுண்டிக் கேட்க வைத்தது. உன்னோட எத்தனை நாள் சொல்லிட்டே இருக்கேன், ஒரு குடம் வாங்கிக்கோ அப்படின்னு. தினமும் மழையில நனைந்து வேலைக்கு போறே என்று கூறினாள். தாயின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவளது நினைவில் மீள, இப்பொழுதாவது கேட்டுக்கொள்ளலாமா என அவள் முடிவெடுத்தாள். ஆபீஸில் மற்றவர்களும் அவளுக்கு நிம்மதி கொடுக்கவில்லை. குறிப்பாக ஒரே மாதிரி பேசிக் கொண்டிருக்கும் பூமர் அண்டல்களிடம், ஏன் கிருத்திகா, ஒரு குடை வாங்கிக்க மாட்டியா என்ற ஆழ்ந்த அறிவுரை கேட்கும் நேரத்தில் அவளது சிரிப்பு மறைவதில்லை. ஆனாலும் அனைவரின் சின்ன சின்ன கருத்துக்களும் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்த குடை வாங்கியே தீர முடிவு செய்தாள். ஆபீஸ்க்கு போகும் வழியில் ஒரு அழகான மொத்தக் காய்தலுடன் பளபளப்பான குடையை வாங்கினாள். புதிய குடையை பார்த்து மகிழ்ச்சியுடன், இனி நாம மழையில் நனைக்கவே கூடாது என்று மனதில் உறுதி கொண்டாள். ஆனால் அன்றைய நாள் மட்டுமல்ல, தொடர்ந்து பல நாட்கள் மழை பொழியாமல் சென்னையின் வானத்தில் சூரியன் கோபமாக பிரகாசித்தான். தினமும் அவள் குடையை கையில் எடுத்து நடப்பது ஒரு பரிபாடியாக மாறியது. ஒவ்வொரு முறையும் குடையை பார்த்து சிரித்துக்கொண்டே, நீ வாங்கிய நாள்